அன்புடன் வரவேற்கின்றோம். ஏற்கனவே நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக வெள்ளை அறிக்கை, தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படியே நிதி அமைச்சர் இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஒரு டயர் பிக்சரை பல இனங்களில் அவர் காட்டியிருக்கிறாருங்கிறத பார்க்கின்றோம். குறிப்பாக வருவாய் பற்றாக்குறையாகட்டும், நிதி பற்றாக்குறையாகட்டும், கடன் அளவாகட்டும், தனிநபர் மேலே விழக்கூடிய அந்த பங்காகட்டும், இவையெல்லாம் எப்படி கடந்த காலங்களை விட கடந்த 5 ஆண்டு காலத்தில் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். ஸோ பட்ஜெட் தாக்கலாகக்கூடிய ஒரு சூழலில், புதிய அரசு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் இதுதான் அப்படின்னு அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இதற்கு நிறைய கேள்விகள் வரும். நிறைய எதிர்கட்சிகள், ஆண்ட கட்சியெல்லாம் இது ஒரு செரி பிக்கிங், ஒரு பிக்சரை தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு பகுதியை தான் சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடும். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு, இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு எவ்வளோ பெரிய பொருளாதார சவால் இருக்குது அப்படின்னு நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடிய வாய்ப்பாக பார்த்தாலும் கூட நிறைய உத்தரவாதங்களை இந்த அரசு கொடுத்துருக்கே, அது எப்படி செயல்படுத்தப்படும் அப்படின்னு கேட்கும்போது அதற்கான இனங்கள் அறிந்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளை அறிக்கை நிதி நிலை சவால்களை சமாளிக்குமா புதிய அரசு என்ற தலைப்பில் தான் நிகழ்ச்சியில் இணைகிறோம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு சந்திரசேகரன், காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சஞ்சீவி பத்திரிகையாளர், மற்றும் டாக்டர் சுமன் சீராமன். டாக்டர் சுமன் சீராமன், இந்த மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை கடந்த ஆட்சி வந்த போதும் 2021 அப்போது திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சமர்ப்பித்தார். அப்பயும் கூட இதே போல் PSU எல்லாம் மோசமாக இருக்குது, கடன் அளவு அதிகமாக இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைந்து அடிப்படை தேவைகளுக்கே, அன்றாட தேவைகளுக்கே கடன் வாங்குகிறோம். கிட்டத்தட்ட ஒரு டேஜாவு மூமெண்ட்டை பார்க்குறோம். இந்த நிதி நிலையுடைய வெள்ளை அறிக்கை ஹவு டிஃப்ரெண்ட் இட் இஸ் ஃப்ரம் தட், அதுலேருந்து எப்படி வேறுபட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இட் இஸ் மச் வர்ஸ். ஏன்னா அந்த நிதிநிலை, அந்த வெள்ளை அறிக்கையிலையாவது கோவிட்னு ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்தது. கோவிட் 2 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் அரசுக்கு வருமானமே இல்லை. வருமானமே இல்லாததுனால உங்களுக்கு டெபிசிட் கிட்டத்தட்ட 28% போய் அதை தாண்டி மீண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் மீண்டு வராமல் இன்னும் பாதாளத்துக்கு சென்று விட்டோம். இந்த வெள்ளை அறிக்கை, இன்று வந்திருக்கிற வெள்ளை அறிக்கையை பார்க்கும்போது பல கவலை அளிக்கிற விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், 100 ரூபாய் மாநிலத்திற்கு வருவாயாக வந்தால் 87 ரூபாய் வெறும் கடன் அடைப்பது, சம்பளம், பென்ஷன், கேரண்டீஸ் இதுல போய்விடுகிறது. ஒரு வளர்ச்சிக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றதுக்கு வெறும் 11 ரூபாய் 80 பைசா தான். அரசாங்கத்துக்கு 100 ரூபாய் வரி வருதுன்னு வச்சுக்கோங்க, வருவாய் வருதுன்னா வெறும் 11 ரூபாய் 80 காசு தான் வளர்ச்சியை நோக்கி போகிறது. 2வது, இதுதான் எனக்கு, அதாவது நம்ம என்னவனா எக்கனாமிக்ஸ் எல்லாம் பேசலாம், ஆனா ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்லிடுறேன். நாம் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் வளர்ந்த சதவிகிதத்தை விட நாம் வாங்கிய கடனினுடைய சதவிகிதம் அதிகம். சராசரியாக 14% கடன் வாங்கி இருக்கிறோம். எந்த ஆண்டும் 14% நாம் வளர்ச்சி அடையவில்லை. 5 லட்சம் கோடியாக இருந்த மாநிலத்தின் கடன், ஏகாதிபத்தியங்களோட நிலைமையே அதுதானே. இன்னைக்கு உலகத்துடைய பெரும் கடனாளி கடன் வாங்குற கடனாளி அமெரிக்கா. இல்ல, அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. அவங்க எப்ப வேணாலும் டாலரை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க கரன்சி இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் இன் தி வேர்ல்ட். அமெரிக்கா ஒரு வேளை டாலர் உடைய பெனிஃபிட், கரன்சி பெனிஃபிட் இல்லை என்றால் எப்பொழுதோ திவாலாகி இருக்கிற நாடு. அதனாலதான் அவங்களுக்கு அந்த கடனை அவங்க திருப்பி கொடுக்க வேணாம். திருப்பி கொடுக்கணும்னா டாலரை அடிச்சுக்கலாம். பிரிண்டிங் பிரஸ் ரன் பண்ணாக்க அந்த கடனை அவங்க குறைச்சிக்கிறதுக்கு ஒரு வழி முயற்சிக்கலாம். இன்ஃபிளேஷன் வரும், பட் அவங்களோட நம்ம ஒப்பிடவே முடியாது. இன்று கிட்டத்தட்ட 1,28,000 ரூபாய் தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு நபரின் தலையில் மீது இருக்கக்கூடிய கடன். இது ஏன் நான் சொல்றேன்னா, 47,000 ரூபாய் கடனை வைத்து விட்டு குட்டிச்சவராக்கி விட்டது அதிமுக அரசுன்னு 5 வருஷம் முன்னாடி பேசினாங்களா இல்லையா? பேசிட்டு 47,000 இருந்த அந்த தொகையை, ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வாழும் பிரஜையின் மீது இருக்கிற கடனை
1,28,000 ஆக்கிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு வருஷத்துல? 5 வருஷம். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி பாடுற பல்லவி, எதிர்க்கட்சியா இருக்கும்போது இந்த பல்லவியை பாடுவாங்களா? ஆளுங்கட்சியா வந்தபோது என்ன சொல்லுவாங்க? டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ பாருங்க, இட் இஸ் வெல் வித்தின் தி லிமிட்ஸ். அதான் அவங்க சொல்லி வர்றாங்க. இல்ல நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நீங்க ஒரு மத்த எல்லாத்தையுமே விட்டுடுங்க. 60 ஆண்டு காலத்தில் 5 லட்சம் கோடி கடன். கரெக்டா? தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட நாட்களில் இருந்து இன்று வரை 5 லட்சம் கோடி கடன். 5 ஆண்டுகளில் அது 10 லட்சம் கோடி போகுதுன்னா நிச்சயமா அது வந்து ஒரு கவலை அளிக்கிற விஷயம் தானே. நீங்க என்னதான் நீங்க ஒரு இடைப்பட்ட காலத்துல பட்ஜெட்டோட சைஸும் உயருது இல்ல, அதுவும் பெருகுது. பட்ஜெட்டோட சைஸ் உயரட்டும் ஹரி. பட் என்னுடைய பாயிண்ட் அதுதான். உங்களுடைய கடனுடைய வளர்ச்சி 14%. ஆனால் நீங்க 8%, 7%, 9%, ஒரு ஆண்டு 10-10.5% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. So you are borrowing at a higher percentage than your revenue is growing. மூணாவது விஷயம், நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க 3 ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணிருக்காங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத். நமக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும், நமக்கு குஜராத்ல இருக்கிறத விட தமிழ்நாடு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்கன்னு. ஆனா இந்த எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட்ல, பிஸ்கல் மேனேஜ்மெண்ட்ல குஜராத் has been much better. எல்லா கிரைட்டீரியாலையும் குஜராத்தும் சரி, குஜராத்தையும் தமிழ்நாடையும் எடுத்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய ஹியூமன் இண்டிசஸ்ல அவங்க பின்தங்கி இருப்பாங்க. நம்முடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனைவரையும் உள்ளடக்கி இருக்குங்கிறத பாக்குறோம். இதோடைய பயனாளிகளா நிறைய பொதுமக்களும் இருக்கிறாங்க இல்லையா? ஹரி, நான் வந்து சொல்வது வந்து எல்லாமே தப்புன்னு நான் சொல்லல. வயா மீடியா இருக்கணும். இப்போ சில இண்டிசஸ் வந்து அவர்கள் உடைய இதை விட நம்ம 2 மடங்கு மோசமா இருக்கும். 2 மடங்கு மோசமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள விட ஒரு 20%, 30% மோசமா இருந்தால் அது வந்து உங்களுக்கு பெட்டர் ஹியூமன் இண்டிசஸ்ல டிரான்ஸ்லேட் ஆனா பரவாயில்ல. பட் மிக முக்கியமாக இந்த 5 ஆண்டுகள் கோவிடுக்கு பிறகு அதுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ரொம்ப கடைசியில பாத்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் improved or stabilized their position over the same 5 years. Tamil Nadu worsened on every major indicator. இதுதான் நான் சொல்றேன். நீங்க விட்டுடுங்க, எல்லா மாநிலமும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கும் பட்ஜெட் சைஸ் பெருசா இருக்கு. கரெக்டா? இந்த கீ பார்ட், இந்த கடந்த 5 ஆண்டுகளில் கர்நாடகமும் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் தங்களுடைய நிதி நிலைமையை சீர் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயும், ஒவ்வொரு முக்கிய இண்டெக்ஸ்லயும் தமிழ்நாடு 5 ஆண்டுகளில் மோசமடைந்திருக்கிறது. and the year ahead offers little immediate relief. அதனால இந்த வருஷமும் இது வந்து ஒரு டபுள் டிஜிட் growth கொடுத்திருக்காங்கல்ல, அந்த டபுள் டிஜிட் growthல தமிழ்நாட்டுடைய வளம் வளருது தானே. நம்ம அதையும் சேர்த்து பார்க்கணும். ஒரு நிமிஷம், உங்களுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 1.5%, 2% மேல கிடையாது growthல. அது ஏதோ நீங்க 10% grow பண்ணிருக்கீங்க, அவங்க எல்லாம் 3% growth கிடையாது. அவங்க 8% இருக்கும், நீங்க 10% grow பண்ணிருப்பீங்க. அண்ட் அதனால வந்து அவர்கள் வந்து கடனை கம்மியா வாங்கியிருக்காங்க, நீங்க எக்கச்சக்கமா வாங்கி வச்சிருக்கீங்க. சோ உத்தரப்பிரதேசத்தை விட, உத்தரப்பிரதேசத்துல 9.7 லட்சம் கோடி கடன். இது ஒரே இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், இது மொத்த மாநில கடன் கிடையாது. மாநில கடன் மொத்தமா பாத்தீங்கன்னா 13.18 லட்சம் கோடி. It is not 10 lakh crore, it is 13.18 lakh crore. அது எங்க வருதுன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு, அது கிட்டத்தட்ட 2.4 lakh crores. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதுக்கப்புறம் நீங்க கொடுத்திருக்கிற கேரண்டிஸ், ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ஸ், அதாவது பட்ஜெட்லயே வராத கடன் வாங்குறது, கேரண்டிஸ் நீங்க கொடுத்திருக்கிறது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் தமிழ்நாடு அரசு இந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க பணத்தை கொடுப்போம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கோர்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் சேர்த்தீர்கள் என்றால் 13.18 லட்சம் கோடி. எப்படி அந்த லெவலுக்கு 5 ஆண்டுகளில் கொண்டு போய் ஒரு மாநிலத்தை ஒரு இதுல பல விஷயங்கள், அட்லீஸ்ட் இதோட பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சது தானே. இதெல்லாம் தெரிந்தும் கூட தான் பெரிய பெரிய உத்தரவாதங்களை கொடுத்து வந்திருக்கிற அரசு இது. இல்ல உத்தரவாதம் கொடுத்தது வந்து அவங்க ஜெயிப்போங்கிற எண்ணத்துல கொடுத்த உத்தரவாதம் கிடையாது. தயவு செய்து இந்த உத்தரவாதங்கள் எல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மக்கள் அதற்காக கோச்சிக்க மாட்டாங்க. மக்கள் நீங்க கொடுத்த உத்தரவாதத்துக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நான் நினைக்கல. மக்கள் ஏதோ வந்துட்டீங்க, மற்ற கட்சிகள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக, பிளஸ் விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி கரிஸ்மானால வந்துட்டாரு. இப்போ
இந்த உத்தரவாதத்தை எல்லாம் நான் செயல்படுத்த போறேன்னு சொல்லி தமிழ்நாடு மொத்தமா திவால் ஆக்குறத விட நிச்சயமாக இதை மறுபரிசீலிப்போம். இல்ல திமுக சொன்னாங்கல்ல, நான் அதை வரவேற்றேன். முதல்ல தேர்தல் வாக்குறுதி போது அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய், அதுக்கப்புறம் தகுதியுள்ள பெண்களுக்கு 1000 ரூபான்னு மாத்தினாங்க தேர்தலுக்கு பிறகு. ஐ வெல்கம் தட். ஏன்னா அதுதான் தேவை. எந்த ஒரு மானியமாக இருந்தாலும் யாருக்கு அவசியமோ அவர்களுக்கு தான் போகணும். பணம் இருக்கு இல்ல எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. ஹரி, I want to point out one very very important point in this. The state's own tax effort has collapsed. அந்த ஒயிட் பேப்பர்ல இருந்து நான் படிக்கிறேன். ரெவென்யூ ரெசீட் 10% ஆஃப் ஜிடிஎஸ்பி இருந்து 8% ஆக குறைஞ்சிருச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா செக்டர்லயும் வேட்டா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், எக்ஸைஸா இருக்கட்டும், ஸ்டாம்ப் டியூட்டியா இருக்கட்டும், மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸா இருக்கட்டும், டிக்ளைன் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் ஆல். Significant part due to leakage and systematic corruption in revenue collecting departments. 51,000 கோடி மாநில அரசுக்கு இழப்பு 3 ஆண்டுகளில், கடைசி 3 ஆண்டுகளில் மட்டும் 51,000 கோடி இழப்பு தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை விட உங்களுக்கு என்ன டேமிங் இண்டைட்மெண்ட் வேணும்? 51,000 crore revenue loss foregone in the last 3 years. Significant part leakage, systemic corruption in revenue collecting departments. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. திரு மதிவாணன், பெரிய பெரிய உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதற்கெல்லாம் இடம் கொடுக்கல நிதிநிலை அப்படிங்கிறத ஒரு கிரவுண்ட் செட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது. அஃப்கோர்ஸ் இது வந்து வெளிப்படுத்துறது, வெளிப்படையாக இருக்கிறதுன்னு பார்த்தாலும் கூட இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இல்லாமல் இருக்குமா? அதாவதுங்க, மே மாதம் 10ஆம் தேதி திரு விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற அந்த மேடையிலிருந்து அவர் அறிவித்தது நிதி மேலாண்மை பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிப்போம்னு. இன்றைக்கி 35 நாளில் அந்த அறிக்கை வெளிவந்திருக்கு. அதுக்கு நீங்கள் வந்து உள்நோக்கம் கற்பிப்பது சரியல்ல. அது ஏதோ அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளிலிருந்து பின்வாங்க அல்லது இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாமதம் செய்ய இந்த வெள்ளை அறிக்கையை பயன்படுத்துவார்கள் என்று ஒரு உள்நோக்கம் கற்பிப்பது சரியல்ல. வெளிநோக்கமா நியாயமான நோக்கமா வெள்ளை அறிக்கை இந்த நிலையை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்றுறதுதான் சரி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இல்லை, நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். அதாவதுங்க, நம்முடைய நிதி வந்து மாநில அரசு சரியாக மேலாண்மை பண்ணல. வரவுகள் குறைந்தால் செலவுகளை கட்டுப்படுத்தணும், கட்டுக்குள் வைக்கணும், அதுவும் அனாவசிய செலவுகளை. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் பல ஆயிரம் கோடி ரூபாய் அரசாங்கம் விளம்பரத்துக்காக மட்டுமே செலவு பண்ணியிருக்கு. அதன் விளைவு என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். 60 வருஷத்தில் வாங்கின கடனை தமிழ்நாடு அரசு இந்த 5 வருஷத்தில் வாங்கி குவிச்சு இருக்குது. அதனால் இவங்க, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ டாஸ்மாகில் வந்து 2-3 நாளைக்கு முன்னால் 1200 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கஜானாவுக்கு போகிற மாதிரி வழி பண்ணியிருக்காங்க. இது இவ்வளோ நாளாக ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு போயிட்டு இருந்தது. அந்த பாட்டில்ஸ், அந்த அட்டைப்பெட்டிகள், இந்த மாதிரி விவகாரங்கள். ஒரு சின்ன விஷயத்திலே 1200 கோடி. அதே போல் திரு விஜய் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பகிரங்கமாக சொன்னார். என்ன சொன்னார்னா, நம் மாநில அரசின் பட்ஜெட் 4.5 லட்சம் கோடிக்கு போடுறோம், அதில் 30% வந்து வெளியே போகுது, லீக்கேஜ், ஊழலுக்கு போகுது, 20% முதல்வருக்கும் 10% அமைச்சருக்கும் போகுதுன்னு பகிரங்கமாக சொன்னார். இந்த 4.5 லட்சம் கோடியில் ஏறத்தாழ 1/3ன்னா அது 1.25 லட்சம் கோடிங்க. பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாவேக்கா கொடுத்துருக்கிற பல உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு தேவை 1 லட்சம் கோடின்றாங்க. இந்த பட்ஜெட்டில் இவங்க அடிச்சிருக்கிற, ஒதுக்கி இருக்கிறத, இந்த அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, லஞ்சமற்ற நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகத்தை சாத்தியப்படுத்தினால் தாவேக்காவால் மிக எளிதாக அவர்கள் கொடுத்துருக்கிற அத்தனை உறுதிமொழிகளையும் படிப்படியாக 35 நாள்லேயே பண்ண முடியாதுங்க, 6 மாதத்துலேயே பண்ண முடியாது. திமுக அரசு 28 மாதம் கழித்து தான் மகளிர் உரிமை தொகையை அமுல்படுத்தினாங்க. படுத்தும்போது ஒரு கண்டிஷனை போட்டு தகுதி வாய்ந்தன்னு சொல்லி ஒரு கோடி பேரை வெளியே தள்ளிட்டு தான் அமுல்படுத்தினாங்க. அதனால் நிச்சயமாக பண்ண முடியும். அதுக்கு ஒரே வழி என்னென்னா, அனாவசிய செலவுகள், விளம்பர செலவுகள் இதெல்லாம் குறைச்சிட்டு
லஞ்ச லாவண்யம் இல்லாத நிர்வாகத்தை உறுதிப்படுத்தினா இந்த லீக்கேஜ் எல்லாம் அனாவசிய செலவுகள் நிச்சயமாக தேர்தலுக்கான கவர்ச்சி திட்டங்களும் வருமா வராதா? தேவைப்படுற இலவசம் ஒண்ணு இல்ல அது மக்களுக்கு நலன் இல்ல மக்களுக்கு நலன் பயக்கிற திட்டங்கள் அனாவசிய செலவுகள் இல்லைங்க. வெளிநாட்டு பயணங்கள், சுற்றுலாக்கள், மாநாடுகள், கேளிக்கைகள் இப்படின்னு போறாங்க பாருங்க. அதுதான் விளம்பரத்துக்கு நான் சொல்றேங்க. கடந்த 5 வருஷத்துல ஒரு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க. எதுக்கு? ஏன் செலவு பண்ண இவ்வளோ காசு? அதாவது இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தை மேலேயும், பிறக்கிற குழந்தை மேலேயும் 1 லட்சம் ரூபாய் வந்து கடன் வச்சிருக்கீங்க. உங்களுடைய 1 ரூபாய் வருவாயில் 28 பைசா வட்டிக்கே செலவு பண்ணுறீங்க. உங்களுடைய நிரந்தர செலவு என்பது 1 ரூபாயில் 64 பைசா என்பது ஆல்ரெடி முடிஞ்சிருக்குது. சம்பளம், பென்ஷன், வட்டி கட்டுறதுக்கு. அப்போ நீங்கள் ப்ரூடண்ட்டாக இருந்துருக்கணும்ல. எதுக்கு வரவுக்கு மேலே செலவு பண்ணீங்க? வரவுக்கு மேலே செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஊழல் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த 5 வருஷத்தில் திமுக அரசு பவர் ஜெனரேஷன், எலக்ட்ரிசிட்டியில் பவர் ஜெனரேஷனுக்கு என்ன முதலீடு பண்ணியிருக்கு? ஒன்றும் பண்ணலைங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்கன்னா, எக்ஸார்பிட்டன்ட் ரேட்டில் ப்ரைவேட் அந்த ஜெனரேட்டர் இப்போ எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து ஒரு யூனிட்டுக்கு நார்மலாக 3 ரூபாய்க்கு வாங்கினோன்னா 8 ரூபா 9 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்குறாங்க. ஏன் இதில் வந்து இவங்க அசட்டியாக இருந்தாங்கன்னா, காரியம்தான், கமிஷன் கிடைக்கும், கரப்ஷன் கமிஷன் தான். இதில் தான் லீக்கேஜை அடைச்சாலே நிச்சயமாக இந்த பொருளாதாரத்தை சரி செஞ்சுட்டு அதன் மூலமா எல்லா வருவாயும் சரி கட்டி நிதி நிலைமையை நாளைக்கே இல்லை சில ஃபோர்சீபிள் ஃபியூச்சர்ல சரியாகக்கூடியது அது இல்லைங்க. 4 வட்டத்தில் ஒரே நாளில் எல்லாத்தையும் செஞ்சிருவாருன்னு நான் சொல்லைங்க. 5 வருஷம் இருக்குங்க. அவருடைய எல்லா உறுதிமொழிகளையும் அவர் நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். இல்ல 6 மாசத்துல என்னங்க அவரோட வாக்குறுதிகளை நிறைவேற்றினா இன்னும் சும கூடுங்கிறார் இல்லையா டாக்டர்? இஸ் தட் வாட் யூ சே? இல்ல நான் தான் சொன்னேன், சும கூடாது, சும கூடாது. இல்ல அது வந்து மக்களை வஞ்சிப்பது போலாகும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதற்கான ஃபைனான்ஸை மொபைலைஸ் பண்ணுறது, ரிசோர்ஸ் மொபைலைஸ் பண்ணுறது, இல்லை அதாவது இந்த லீக்கேஜஸை பிளக் பண்ணுற வேலையில் தான் அவர் ஈடுபடுவார். டாக்டர், இஸ் தட் சோ சிம்பிள்? இட் இஸ் நாட். அதாவது இந்த விளம்பர செலவு இதெல்லாம் வந்து ஒரு few thousand crores வரலாங்க. அது நான் இல்லன்னு பட் அவங்க சர்வரோக நிவாரணியா சொல்வது ஜீரோ கரப்ஷன். சோ அதனால ஒரு பெரும் தொகையை நம்ம செலவு சேர்த்துடலாம், மிச்சப்படுத்திடலாம். இல்ல ஹரி, இப்போ நீங்க இந்த ஒரு ஆண்டுக்கு மட்டும் புதிதாக கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் மட்டும் 1 லட்சம் கோடிக்கு அதிகமாக இருக்கு. அதுதான் ப்ராப்ளம். இப்ப 1000 ரூபாய் நான் தான் சொல்றேன், பட்ஜெட்லயே 1 லட்சம் கோடி வந்துட்டு வருத. இந்த லீக்கேஜ் 30% லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணா 1 லட்சம் கோடி வருஷத்துக்கே வருது. சார் ஒரு நிமிஷம் சார். இதெல்லாம் வந்து தேர்தல்ல சொல்றதுக்கு நல்லா இருக்கும் சார். 30%ங்கிறது எந்த அடிப்படையில நீங்க கொடுத்த ஃபிகர், யாருடைய ஃபிகர் அது? இல்ல இது வரைக்கும் யாரும் அதை எதிர்த்து ஏன் யாரும் மறுப்பு தெரிவிக்கல. இல்ல திமுக அடைக்கிற மாதிரி இல்ல. அது இட்ஸ் ஆல் ஓவர். இந்த சிஸ்டம் முழுக்க பரவி இருக்கு. அது முதல்வர் உன்னதமா இருக்கணும்னு நினைக்கலாம், அமைச்சர்கள் நினைக்கலாம். அது வந்து அடிமட்டம் வரைக்கும் பொறையோடி இருக்கக்கூடிய கரப்ஷன். அது அங்கங்க கரையான் போல கூடு கட்டி இருக்கிறது இல்லையா டாக்டர்? இல்ல ஹரி ஒரே ஒரு இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஊழலை ஒழிக்கவே முடியாதுன்ற முடிவு பண்ணிட்டீங்களா? ஒழிக்கணும், பட் அது ஒரு ஹுமங்கஸ் டாஸ்க் இல்லையா? அது உடனே சரியாயி நாளைக்கு உடனே நமக்கு ஃபினான்ஸ் சரியாகுது இல்லையா? ஒரு நிமிஷம். இப்ப உதாரணத்துக்கு அதாவது அந்த திசை வழியில இந்த அரசாங்கம் செயல்படுது, துவங்கி இருக்குது. ஃபைன், நான் மற்றவங்கள்ட்ட போறேன் டாக்டர். கீப் இட் ஷார்ட். நான் மற்றவங்கள்ட்ட போறேன். உதாரணத்துக்கு இதுல இந்த ஒயிட் பேப்பர்ல வெள்ளை அறிக்கையில சொல்றாங்க 51,000 கோடி ரெவென்யூ ஃபோர்கான் இன் லாஸ்ட் 3 years. அதை எடுத்துக்கங்க. அது வந்து ஊழல்னு பெரும்பாலும் ஊழல்ல போயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஒரு 16,000 கோடியோ 17,000 கோடி வருது ஒரு ஆண்டுக்கு. நீங்க இந்த மாதிரி 17,000 கோடி, இன்னொரு 17,000 கோடி, இன்னொரு 17,000 கோடி நீங்க கண்டுபிடிச்சா கூட ஊழல்ல இதை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களுடைய உத்தரவாதங்களை நிறைவேற்ற முடியாது. இப்போ கடன் வாங்கிறது வந்து ஒரு பாலத்தை கட்டுறதுக்கோ இல்ல ஒரு உள்கட்டமைப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கோ இல்ல, சம்பளம் கொடுக்கறதுக்கு, அதுக்கு கடன் வாங்கிட்டு இருக்கோம்.
அதுதான் சொல்றாங்க. இப்போ தி ரெவென்யூ டெபிசிட் வந்து the borrowing is to meet not capital expenditure, it is meeting revenue expenditure. தினமும் பென்ஷன் கொடுக்கிறதுக்கு அதற்கெல்லாமே கடன் வாங்கிட்டு இருக்கோம். அதுதான் நீங்க பார்க்கணும். ஓகே, பாயிண்ட் டேக்கன். திரு சந்திரசேகரன், ஒரு டால் ப்ராமிசஸ் இருக்கே, எதிர்பார்ப்பு இருக்கே, அதை எப்படி சமாளிக்க முடியும்? இன்னொன்று இதுக்கு நீங்கள் சேர்த்தே பதில் சொல்லணும். நீங்கள் ஆதரவு இவ்வளவு நாள் கொடுத்த அரசு மேலே தான் இந்த குற்றச்சாட்டு. கண்டிப்பாக. ஆனால் அவர்கள் வந்து குறிப்பிட்டது என்னென்னா, ஆக்சுவலாக அந்த இன்றைக்கு குறிப்பிட்டதில் நிதியமைச்சர் குறிப்பிட்டதில் 2-3 கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் சொன்னார், நலத்திட்டங்கள்லாம் அப்படின்னா நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது ஏற்கனவே உள்ள நலத்திட்டங்கள்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களான்னு சொல்கிறப்ப, இல்லை, எல்லா நலத்திட்டங்களும் தேவை. ஆனால் அந்த மாதிரி நலத்திட்டங்கள் கொடுக்குறப்ப வருவாயை பெருக்கிட்டு வருவாயிலிருந்து கொடுக்கணுன்றது தான் அவருடைய தியரியாக இருக்குது. சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, எனக்குமே தெரிஞ்சது வரைக்கும் பார்த்திங்கன்னா, முதல்ல கனிம வளத்துறையில் நிறைய முறைகேடு நடக்குது. அபராதத்தை கூட கட்டுறதில்லை. அதெல்லாம் பண்ணாலே பல ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் வரும்ன்றது தான் கணக்கு சொல்கிறாங்க. இரண்டாவது பத்திரப்பதிவுத்துறை, அண்டர் வேல்யூவில் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா இடத்துலையும் நடக்கிறது. அது வெளிப்படையாக நடக்கும், எல்லாருக்குமே தெரிந்தது தான். அண்டர் வேல்யூவில் ரெஜிஸ்ட்ரேஷன் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக பத்திரப்பதிவுத்துறை மிகவும், ஏன்னா நம்மளுக்குள்ள வருவாயின்றது ஆயத்தீர்வை, பத்திரப்பதிவுத்துறை, கனிம வளம், இதுதான் நம்மளுக்குள்ள மாநில வருவாய் என்பது. மற்றதெல்லாம் ஜிஎஸ்டியில் போயிடப்போது உங்களுக்கு வந்துடும். வரப்போ இதில் அதே மாதிரி இதில் பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் ஓரளவு சீரமைத்து அதில் நிறைய நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. எல்லாமே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. பொதுத்துறை நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. அதில் வர வருவாயையும் பெருக்கினா கண்டிப்பாக மாநில வருவாயை பெருக்க முடியும். இதெல்லாம் சொல்வது எளிமை. இன்னைக்கு தமிழ்நாடு பொதுத்துறை நிறுவனங்களில் புறையோடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அது வந்து ஒரு லெகசி இஷ்யூஸ். கண்டிப்பாக பல தசாப்தங்களாக உருவான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் அது இன்னைக்கு நாளைக்கு சரி பண்ணி, அஃப்கோர்ஸ் இதை சரி செய்யணும். நீங்கள் ஏதாவது ஒரு தொடக்க புள்ளி இருக்கும். ஆனால் இவையெல்லாம் உடனடியாக நடக்கக்கூடிய விஷயங்களா? ஏன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் இதை விட சீரியஸான பிரச்சனைகளை எழுப்பினார். அஃப்கோர்ஸ் டாக்டர் சுமன் சொன்னது போல அதுக்கு முன்னாடி கொரோனாங்கிற ஒரு எக்ஸ்கியூஸ் அதுக்கு முந்தைய அரசுக்கு இருந்தது. பட் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி பொறையோடு இன்னைக்கு தமிழ்நாடு பிஎஸ்யூக்களோட நிலைமை, இந்த டான்ஜெட்கோவோ இல்லை டான்ட்ரான்ஸ்கோவோ இல்லை போக்குவரத்து நிறுவனங்களோ அதை சரி பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு அன்பாப்புலர் ஸ்டெப்ஸ் தேவைப்படுது. யூ ஹேவ் டு பைட் த புல்லட். அதுக்கு இந்த அரசு தயாரா கண்டிப்பாக தயாராக இருக்கும்னு தான் சொல்கிறேன். அது ஒரு மதிவானன் சார் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சின்ன உதாரணம், ஒரு அட்டைப்பெட்டியில், டாஸ்மாக் அட்டைப்பெட்டியில் ஒரு 1200 கோடி வருட வருமானத்தை கொண்டு வர முடியுதுன்னு சொன்னால், ஒரு சாதாரண பாக்ஸு, காட்டன் பாக்ஸு இப்போ டாஸ்மாக்கு உள்ளதில் 90 ரூபா, இவ்வளோ இந்த பெட்டியில் 90 ரூபா, இந்த பெட்டிக்கு 100 ரூபான்னு வாங்கிட்டு இருந்திருக்காங்க இது வரைக்கும், எந்த விதமான கணக்குமே இல்லாமல். அதை நிறுத்தினதுலேயே 1200 கோடி ரூபாய் நேரடியாக அரசுக்கு வருமானம் வந்துட்டு வருது. இது மாதிரி பல இது வந்து ரொம்ப பீனட். அதுலேயே உங்களுக்கு 1200 கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னு சொல்கிறப்ப பல விஷயங்களை நீங்கள் நிறுத்தினாலே, அதுவும் இப்போ அண்டர் வேல்யூவில் ஒரு இது கூட சொல்லியிருந்தார், ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷனில் அண்டர் வேல்யூவில் பண்ணதுலேயே கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் ஒரு டிரான்சாக்ஷனில் லாஸ் வந்திருக்கு போன வருஷத்துல. சார், we can even accept their well meaning, பட் ஆனா அது செயல்பாட்டு அளவு அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்துடைய ஒத்துழைப்பும் தேவை. ஒரு பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டுக்கு, ஒரு புது பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ எஃபெக்டிவா எல்லா லெவல்ஸ்லயும் இந்த ஓட்டைகளை அடைக்க வல்லமை இருக்கா? எந்த கவர்மெண்ட்டுக்கும் இருக்காங்க இல்ல. அதுதான் இவர்களுக்கான ஒரு திறமையா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு யூத்ஃபுல் கவர்மெண்ட், இவங்களுக்கு வந்து அந்த வில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் எல்லோருமே அந்த மாதிரி வரணும்னு நினைச்சு வந்தவங்களா இருக்காங்க. யாருமே வந்து நீங்கள் இன்றைக்கு ஒரு பல 100 கோடி ரூபாயை செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினர் ஆகலை. மறுபடியும் திருப்பி ஒரு 100 கோடி ரூபாயை போட்டுட்டு 500 கோடி ரூபாயை எடுக்கணும்னு வரல யாரும். அப்படிங்கிறப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ஊழலற்ற அரசை கொடுக்கணும்னு ஒவ்வொரு இளம் அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் அதிகாரிகளையும் அந்த அளவுக்கு ஒரு அமைச்சர் லெவலில் அல்லது முதலமைச்சர் லெவலில் அதை சொல்ல ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக கீழ் லெவலில் அது வரும். சர்க்குலேட் ஆகணும். கண்டிப்பாக வரணும். அது வந்து ஒரே நாளில், ஒரு வாரத்தில், ஒரு வருடத்தில் எப்போ வேணால் ஆகலாம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் வந்து அது அட்லீஸ்ட் ஒரு 100% வரலனாலும் ஒரு 70-80% ரீச் பண்ணாலே நீங்கள் அது there is a will, there is a way. பட் ஆனால் இது வந்து போகக்கூடிய பாதை, அந்த கண்டிப்பாக நீண்ட பாதை. ஒரு 2-3 அலார்மிங் விஷயத்தை பார்த்தோம்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூட பல காலகட்டங்களில் விமர்சிச்சிருக்கோம். ஒரு 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி வாங்கின கடனை விட இந்த 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலத்துல மோடி அரசு, அது அந்த டெம்ப்ளேட் எந்த அரசுக்கும் சொல்ல முடியும். நீங்க at any given point of time
போன வருஷம் வாங்கினதை விட இந்த இவ்வளவு காலத்துல வாங்கினதை விட அப்படி அந்த பட்டியலை அப்படி போட முடியும். இல்ல வீட்டுக்கே சொல்லுவாங்க, அதாவது கடன் வாங்கி கடனை கட்டக்கூடாதுன்னு. இல்ல நீங்க அப்சல்யூட் நம்பர்ஸ்ல பார்த்தா அதுதான். பட் இன்னைக்கு எந்த அரசும் போன அரசு அந்த லிமிட்ல தான் வாங்கிருக்காங்க. நாங்க பாருங்க மத்த பெங்கால்லாம் எப்படி தரிகட்டு வாங்குறாங்க. நாங்க டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ அப்படின்னு பார்த்தா ரொம்ப தமிழ்நாடு அளவுல தான் இருந்திருக்கு. அது திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ கம்மியா இருந்திருக்கு. எதிர்க்கட்சியா இருக்கும்போது அப்சல்யூட் டெர்ம்ஸ்ல சொல்லுவாங்க, ஆளுங்கட்சியா இருந்தபோது அது ஜிடிபி ரேஷியோல சொல்லுவோம். அதுதான் அது எல்லா அரசாங்கத்திலையும் நடக்கக்கூடியதுதான். அவங்க கண்ட்ரோல்ல அந்த லிமிட்ல தான் வாங்க முடியும். கடன் வந்து நீங்க அதுதானே இப்ப இந்த எல்லையை தாண்டக்கூடாதுன்னு ஒரு பிஸ்கல் மேனேஜ் அந்த எல்லையை போன அரசு தாண்டல இல்ல. ஆனாலும் அது அந்த பக்கம் அந்த கடன் வாங்கினது எல்லைக்குள்ள இருக்கு. இதுதான் வருவாய் பற்றாக்குறை. நீங்க வருவாய் பற்றாக்குறையை நீங்க எடுத்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத உச்சத்துக்கு 78,000 கோடிக்கு போயிடுச்சு இல்ல. ஓகே, நீங்க அது வந்து தனிநபர் கடன் இப்போ இன்னைக்கு இதுக்கு பெரும் பகுதி இப்போ ஊழல், மிஸ்மேனேஜ்மெண்ட், இப்படி பல காரணங்கள் இருப்பது போல ஒரு அன்சஸ்டைனபிள் அளவுல நம்ம ஃப்ரீபீஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போதும் ஒரு காரணமா நீங்க பார்க்கலையா மதிவாணன்? அதாவதுங்க, மக்களுக்கு நன்மை செய்கிற எதையும் ஃப்ரீபீஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க. மக்கள் தான் விரலுக்கேத்த வீக்கம் இல்லை. இப்ப அந்த வீக்கத்தை பார்க்க வரி பணத்தில் இல்லை, அதெல்லாம் ரைட்டுங்க. ஆல் செட் அண்ட் பெரும் முதலாளிகளுக்கு வரி சலுகைகள், டேக்ஸ் ஹாலிடே கொடுக்கறத விட ஏழை எளிய மக்களுக்கு அவங்க கட்டுற வரியினுடைய ஒரு பகுதி அல்லது பெரும்பகுதி வந்து திரும்பி வர்றதுன்றது, ஃப்ளோ பேக் ஆகிறதுன்றது அது ஒன்றும் தவறு இல்லைங்க. வரி கொட்ட மக்களுக்கு தானே போகுது. ஒரு சில முதலாளிகளுக்கோ ஒரு சில செல்வந்தர்களுக்கோ போகிறதுக்கு பதிலாக மக்களுக்கு தர்றதெல்லாம் போய் ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க. ஓகே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃப்ரீ பீஸு? இந்த வரிப்பணம் எங்கேருந்து வருது? இந்த வரிப்பணம் மக்கள் கிட்ட இருந்து வருது. தேவைப்படுற மக்களுக்கு போலாம். எனக்கும் உங்களுக்கும் இப்போ வந்து ஒரு ஃப்ரிட்ஜோ லேப்டாப்போ ஒரு இலவசமோ வரும்போது அரசுக்கு அந்த சுமை எதுக்கு? நீங்க ஒட்டுமொத்தமா யூனிவர்சலா கொடுக்குறாங்க. திமுக அரசோ அதிமுக அரசோ இப்ப ப்ராமிஸ் பண்ணிருக்கிற தாவேக அரசோ இந்த ஒரு யூனிவர்சல் ஃப்ரீபீஸ் தானே பிரச்சனையாகுது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்காண்டினேவியன் எக்கானமி போற இருந்தா தேவலாம். இல்ல அரசாங்கங்கள் தருவது இல்லைங்க, கட்சிகள் தாங்க தராங்க. நீங்க சொல்ற ஃப்ரிட்ஜி அது இதெல்லாம் ஓட்டுக்காக. அரசாங்கங்கள் வந்து யாரும் ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் தரேன்னு இது வரைக்கும் சொல்ல. சரி, சஞ்சீவி கிட்ட இந்த பகுதியை ஆரம்பிக்கலாம். இது பட்ஜெட்டுக்கு டோன் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அஃப்கோர்ஸ் திரு மதிவாணன் சொன்னது போல் இது அவங்க கொடுத்த ப்ராமிஸ் தான், வெள்ளை அறிக்கை கொடுப்பேன் அப்படின்னு முதல் உரையில் கூட அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதோட சேர்த்து பார்க்கணும். பட் ஒரு எக்ஸ்கியூஸும் செட் பண்ணுறாங்கன்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யக்கூடும். பாருங்க இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு. அஃப்கோர்ஸ் தெர் ஆர் மெனி வேஸ் டு லுக் அட் இட். இதோட ஹைலைட்ஸ், இதோட பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸாக நீங்கள் பார்ப்பது என்ன? பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது இன்னும் டிஎம்கே சைட்ல இருந்தோ ஏடிஎம்கே சைட்ல இருந்தோ யாரும் ரியாக்ட் பண்ணலாம். குறிப்பா இது வந்து ஒட்டுமொத்தமான அந்த அட்டாக் அப்படின்றது வந்து திமுக அரசு மேலதான். இன்னும் திமுக வந்து யாரும் பேச மாதிரி தெரியல. பேச பிறகு நம்மளுக்கு அவங்க எந்த மாதிரி லைன் எடுக்க போறாங்கன்னு தெரியும். ஆனா கண்டிப்பா அந்த லைன் தான் எடுப்பாங்க. ஏன்னா இத்தனை ஆண்டுகளா இத்தனை தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதுக்கு ஜகா வாங்குறாங்க, ஒரு எக்ஸ்கியூஸை கொடுத்து ஜகா வாங்குறாங்கன்ற மாதிரிதான். நீங்க சொன்ன மாதிரி ஒரு யூனிவர்சல் டெம்ப்ளேட் தான் அது இல்லையா? ஒரு புதிய கட்சி வரும்பொழுது அவங்க முன்னாள் அரசாங்கத்துக்கு மேல இருந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு they will get the time to settle things இல்லையா? மதிவாணன் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இங்க இது போன்ற விஷயங்களை சரி பண்ணிட்டு பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராமிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதை பண்றதுக்கான முயற்சி மேற்கொண்டு கொள்ளுவாங்க. நீங்க 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பண்ணாங்க. நீங்க பக்கத்து மாநிலங்களை பாத்தீங்க அப்படின்னா அதே விஷயங்கள் தான் பண்ணாங்க. அதாவது ஒரு டெம்ப்ளேட்டா நடக்குது நிறைய மாநிலங்கள்ல. ஆமா, கர்நாடகாலயும் பண்ணாங்க, தெலுங்கானாலயும் பண்ணாங்க. குறிப்பா தெலுங்கானால இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த பிறகு கடந்த பிஆர்எஸ் ஆட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு இதே போல குற்றச்சாட்டு வச்சாங்க. போன அரசாங்கம் எந்த அரசாங்கமும் என்ன பண்ணும், எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் செரி பிக் பண்ணி கொடுக்கும். பாருங்க இதெல்லாம் நல்லா இருக்கிற இனங்கள்னு காட்டும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. இப்போ ஒரு புது அரசு வரும்போது இந்த ஒரு டயர்னஸையும் நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது அவசியம் தானே? இல்ல, கண்டிப்பா அதுக்கான அவசியம் இருக்கு இல்லையா? ஆனா அதுக்கு பல காரணங்கள் இருக்குல்லையா? இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, தமிழ்நாடு வந்து கடைசியா பார்த்த ஒரு சர்ப்ளஸ் பட்ஜெட் 2012-13 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது அந்த பட்ஜெட் சர்ப்ளஸ் பட்ஜெட். நீங்க பக்கத்து மாநிலமா இருக்க கர்நாடகா 2023 பஸ்வராஜ் பொம்மை வந்து அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது அது எலெக்ஷன் முன்னாடி நடக்கக்கூடிய அந்த மார்ச் மாசம் 2023 ஒரு சர்ப்ளஸ் பட்ஜெட் பிரசன்ட் பண்றாரு. சோ பக்கத்து மாநிலத்துல they can present a surplus budget in recent years and நீங்க கடந்த 2 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மாநிலங்களை வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணிருக்காங்க.
தமிழ்நாடு மாதிரி ஒரு க்ரோன் ஸ்டேட், எக்கனாமிக்கலா க்ரோன் ஸ்டேட் நீங்க பண்ண முடியல ஒரு கேள்வி கண்டிப்பா இந்த இடத்துல வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இல்லையா? ஏன்னா நம்ம ஒரு ப்ராடான பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது அது கம்பேரிசன் மினிஸ்டர் பண்ணியிருக்காரு. நீங்க ஃபர்கெட் அபவுட் குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா, நீங்க மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கு, இன்னும் ஒடிஷா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, ஐ மீன் சத்தீஸ்கர், தெலுங்கானா, உத்தரகாண்ட், மத்திய பிரதேஷ், கோவா போன்ற மாநிலங்களும் பாத்தீங்க அப்படின்னா அங்க கூட சர்ப்ளஸ் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், அதே போல பிசிக்கல் இண்டிகேட்டர்ஸ், இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய சூழல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க குஜராத்தே எடுத்துப்போமே, குஜராத் வந்து வளர்ச்சிக்கு சரி, ஆனா அதோடைய அனைவரையும் உள்ளடக்கி ஒரு இன்க்ளூசிவ் growth இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ சர்ப்ளஸ் குரூப் பட்ஜெட் போடக்கூடிய பல நாடுகள், அங்க வந்து இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், புவர் ரிச்சுக்கும் இருக்கிற டிவைடு, அதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கணும்ல. தமிழ்நாடு வந்து கடன் வாங்குது, பட் அது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னா ஒரு அஃபர்மேட்டிவா ஆன்சர் வருது தானே? இல்ல, அது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா சுமன் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாடு கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் வந்து டாப்ல இருக்கு. நீங்க 2023-24 நிதி ஆயோக் ரிப்போர்ட்ல எடுத்தா கூட பாத்தீங்க அப்படின்னா பல இண்டிகேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து முன்னிலையில் இருந்திருக்கு அந்த டைம்ல. அதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் அறிவிச்சாங்க அந்த ஸ்டேட் வைடு. சோ இது டிஎம்கே மட்டும் கிடைக்கக்கூடிய கிரெடிட் கிடையாது இல்லையா? கடந்த 20-30 ஆண்டுகளா இரண்டு கட்சிகளும் கிடைக்கக்கூடிய, அதான் சொல்றேன், ஃபண்டமெண்டலா நீங்க இந்த கவர்மெண்ட் மிஷினரி இருக்கு, ஹோல் மிஷினரிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இதுதான் தவிர எந்த ஒரு தனி கட்சியை வந்து காலர் தூக்க முடியாது. பட் அதே மாதிரி நீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பிருக்கீங்க. அன்றாட செலவுக்கு நம்ம கடன் வாங்குறோம், பற்றாக்குறையோட விகிதம், அளவு, அதுவும் ஒரு கோவிட் காலத்துக்கு நிகரான ஒரு சூழல் அப்படிங்கும்போது இப்போ நம்ம வந்து நிறைய நம்ம வந்து சூப்பர்னு மாறு தட்டி நம்ம பிரச்சனைகள்லாம் பார்க்காம இருந்துட்டோமா? ஒரு குற்றச்சாட்டை வச்சாலும் ரெண்டு கட்சிகளும் வைக்கணும். நல்ல பேருக்கு வந்து ரெண்டு கட்சிகளும் எப்படி நம்ம ஓகே தமிழ்நாடு இங்க இருக்குன்னா இந்த காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த கடனுக்கு காரணம் அவங்க தான் இல்லையா? 2011 அதிமுக ஆட்சி வரும்போது ஐ திங்க் தமிழ்நாடுடைய ஒட்டுமொத்த கடன் 1 லட்சம் கோடி. அதுக்கு பிறகு வந்து மின்மனை மாநிலமா ஆக்குறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மெயின் இஷ்யூ, இந்த எலெக்ஷன் இஷ்யூ, ஒரு பவர் கட் ஒரு பெரிய நெரட்டிவா இருந்தது. கிட்டத்தட்ட சென்னை போன்ற இடங்கள்ல 2 to 3 hours பவர் கட், தமிழ்நாடு முழுவதும் மத்த மாவட்டங்களை பார்க்கும் போது கிட்டத்தட்ட 10 hours பவர் கட் இருந்தது. சோ அதை சரி பண்றதுக்காக ஜெயலலிதா அவருக்கு முதலமைச்சரா இருக்கும்போது, அந்த டைம்ல நத்தம் விஸ்வநாதன் பவர் மினிஸ்டரா இருக்கும்போது டிரான்சிட் கோட் அக்ரிமெண்ட் போட்டு பிரைவேட்ல இருந்து நிறைய அதிக பணம் கொடுத்து பவர் வாங்கின பிறகு அந்த 2016 வந்து தமிழகத்துடைய கடன் வந்து ஐ மீன் அந்த 10 ஆண்டுகள்ல 4 லட்சம் கோடி ஆச்சு கடன் அதிமுக எண்ட்ல. சோ இது வந்து ஜாஸ்தி ஆச்சு இல்லையா? ஒண்ணு வந்து இந்த பவர் போன்ற விஷயங்கள், அது இல்லாம நிறைய இலவசங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்ல இலவசங்கள் கொடுக்கறது பிரச்சனை கிடையாது, இட்ஸ் யூனிவர்சல் பினாமினா இல்லையா? சோ நீங்க எப்போ நீங்க ஃப்ரீபீஸ், அதாவது ஃப்ரீபீஸ் என்ற வார்த்தையை ஆக்சுவலா பயன்படுத்த கூடாது. பட் நான் வாழ்க்கையில டிவியே ஒருத்தர் பார்த்தது கிடையாது, வாழ்க்கையில ஒருத்தர் மிக்சியே பார்த்தது கிடையாது, அவங்களுக்கு கொடுத்தா ஓகே. ஆனா யூனிவர்சலா கொடுக்கும்போது தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது இல்லையா? நீங்க எல்லாருக்கும் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்கேம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுதான் இந்த இடத்துல நம்ம क्वेश्चन பண்ணக்கூடிய சூழல் ஏற்படுது. ஓகே, இந்த ஒரு பிரச்சனைகளை சொல்லி இருக்காங்க, என்ன தீர்வு பாதை எடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா பெரும் குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இதுல சுமக்குது. திரு ராஜகம்பீரன் நம்மளுடைய நேரார், உங்க பார்வை என்ன இது பற்றி? நலத்திட்டங்கள் வந்து பல விஷயங்களை வந்து ஏற்கனவே எளிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நிறைவேற்றணும்னா 25,000 கோடி வரைக்கும் தேவைப்படும், அதுக்கான வருவாய் நம்மகிட்ட கிடையாது அப்படிலாம் சொல்வதன் வழியாக ஒன்று வந்து என்னன்னா, அவங்க வந்து விலைவாசியை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. போக்குவரத்து கழகம் வந்து நட்டத்தில் இயங்குகிறது, மின்சாரத்துறை வந்து நட்டத்தில் இயங்குகிறது என்று இவர்கள் வரிசையாக பட்டியல் போடுவதன் வழியாக 2 பெரிய அபாயம் இருக்கிறது. சொல்வது எதுவும் பொய் இல்லையே, அது நிதர்சனம் தானே. அதான் இதெல்லாம் முன்கூட்டியே தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு முதல்ல சொன்னாங்க, இப்போ இன்னொரு கணக்கெல்லாம் செஞ்சு 13 லட்சம் கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ 2,500 ரூபா தருவேன், வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் 4,000 ரூபா தருவேன், தாய் மாமன் சீரு தருவேன், பட்டுச்சேலை தருவேன் அப்படிலாம் சொல்லும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து இந்த 10 லட்சம் கோடி இதெல்லாம் வந்து இல்லாமல் இருந்துச்சாப்ப அவர் பேசும்போது, தேர்தல் அறிக்கை சொல்லும் போது. அப்போ அந்த பொருளாதார ரீதியான புரிதல்கள் இல்லாமல் இருந்துச்சா? ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். அது எல்லா அரசும் தெரிஞ்சு சொல்கிறாங்களா, தெரியாமல் சொல்கிறாங்களா? இல்லை, திமுக நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துச்சு. இதே மாதிரி வெள்ளை அறிக்கையை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார், இதே மாதிரி குறை சொன்னார். அப்போ தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனால் அவங்க கொடுத்தாங்கல்ல. அவர் எதெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னாரோ அந்த பிரச்சனையெல்லாம் போச்சா, நீடிச்சுச்சா? இப்ப இது இந்த வெள்ளரிக்கையில வருது, அதை விட பூதாகரமா வருது. அதாங்க, நீங்க கடந்த காலத்தினுடைய குற்றச்சாட்டுக்களை சொல்வதன் வழியாக நிகழ்கால பிரச்சனைகளில் தப்பிப்பதற்கான வாய்ப்பாக இதை மாற்றிக் கொள்கிறீர்களா? அதான் நம்முடைய கேள்வி. வேற என்ன வழி உங்களுக்கு? இப்ப இருக்கிறதுல என்ன செலவு பண்ணணும்? இப்ப இந்த
பொருளாதாரத்தை அவங்க பெக்வேட் பண்ணியிருக்கிறாங்க, புதுசா அவங்க உருவாக்க முடியாது. இதை காட்டுறாங்க, உள்ளத்தானே சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி சொல்வதன் வழியாக அவர்கள் தப்பிப்பதற்கான ஒரு ட்ரெய்லரை வெளியிட்டாங்க. முழுமையான விஷயங்கள் அடுத்து என்ன செய்ய போறாங்க? ஒன்று விலைவாசியை உயர்த்துவாங்க, போக்குவரத்துனா டிக்கெட்டை ஏற்றுவாங்க, மின்சார கட்டணத்தை வந்து உயர்த்துறது, இப்படி படிப்படியாக எல்லா ஒன்றும் உயர்த்தணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் அறிவித்த நலத்திட்டங்களை செய்வதற்கு பணம் இல்லைன்னு சொல்லணும். 2 தான் வழி இருக்கு, வேற என்ன வாய்ப்பு இருக்கிறது? அப்போ அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, கடந்த கால அரசின் தவறுகளை இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் கூட கடந்த கால அரசை தான் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்ததே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு. எந்த அரசும் ஒரு ரோப் ஆஃப் கவர்னன்ஸை பார்க்க படிக்க அதுக்கு டைம் பிடிக்க, இவங்க முற்றிலும் புதியவர்கள். இதையே எவ்வளவு காலத்துக்கு சொல்லுவீங்க? இல்ல, 1 மாசம் தானே. நீங்க 1.5 மாசம் கூட ஒரு கிளவி காதை வந்து நீங்க வந்து நகையை அத்துட்டு ஒருத்தன் ஓடுறேன் 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம் புது கவர்மெண்ட்டுக்கு சொல்ல முடியும். சட்டம் ஒழுங்குக்கு அது அப்ப நீங்க வந்து இப்ப நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க நம்ம வந்து அதாவது கண்கூட்டு, அதாவது கண்ணால பார்க்க முடியல. எவ்வளவு காலம்னு நீங்க சலிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படிங்க? 1 மாசத்துக்கே எவ்வளவு காலம் சலிச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி? இல்லங்க, இன்னும் நிறைய சகிக்க வேண்டியிருக்கு. நீங்க தொடர்ந்து அது மாதிரி சகிக்க வேண்டிய விஷயங்கள் தான் நடக்க போகுது. அதை நீங்க முன்கூட்டியே சொல்றீங்க. அது வந்து நீங்க ஞாபகம் மூட்டினதுக்கு நன்றி. நீங்க அதான் சொல்ல வர்றீங்க. இல்ல, நிறைய சகிப்புத்தன்மையோட தான் வாழ போறோம். அவர் ஆம்பிளிஃபை பண்றாரு, கிரவுண்ட் செட் பண்றாங்க. எங்களால செயல்படுத்த முடியாதுங்கிறதுக்கோ இல்ல உயர போற கட்டடங்களுக்கோ கிரவுண்ட் செட் பண்றாங்கங்கிறார் மதிவாணன் சார். அதாவது நான் ஒரு குறுக்கீடு செய்ய விரும்புகிறேன். திமுகவில் முன்னாள் நிதி அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்கார். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வெள்ளை அறிக்கை இல்லை, இது வெற்று அறிக்கைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் நிதி அமைச்சர் மரிய வில்சன் சொல்லும்போதே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சிஏஜி பட்ஜெட்டில் இருந்து தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம், இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் உண்மையானவின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது எடுத்த உடனே இது வெள்ளை அறிக்கை இல்லை வெற்று அறிக்கைன்னு சொல்கிறது ஒரு முன்னாள் நிதி அமைச்சருக்கு வந்து அது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இல்லை, இதில் ஒரு அடிப்படையான கேள்வி, இன்னைக்கு எது உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது? இதில் பல விஷயம், தமிழ்நாட்டோட நிதி நிலைமை சூப்பராக இருக்குன்னு எந்த பிரச்சனையும் நினைச்சதில்லை, யாரும் நினைக்கல. 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன்னு தெரியும். இதெல்லாம் தெரிந்து தானே நீங்கள் இந்த உத்தரவாதங்கள் கொடுத்தீங்க. அதுக்கு அதை செயல்படுத்த முடியாதுன்னு கிரவுண்ட் செட் பண்ணாருங்கிறத அவர் வைக்கிற குற்றச்சாட்டு. கேன் டிபேட் வித் ஈச் அதர். இல்லை அதாவதுங்க, நீங்கள் வந்து அதாவது இதை வெள்ளை அறிக்கை கொடுப்பேன்னு அவர் முதல் நாளே சொல்லிட்டாருங்க பதவியேற்ற அன்னைக்கு. அதை தான் 35வது நாள் பண்ணியிருக்காரு. அதனால் நீங்கள் அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்காதீங்க. லீக்கேஜஸ் ஆஃப் ரெவென்யூ, கரப்ஷனை டீல் பண்ணாலே இந்த அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் 5 வருஷத்தில் செஞ்சு கொடுக்கலாங்க. அதே போல் ரெவென்யூ மொபிலைஸ் பண்ணுறது, ரெவென்யூ வந்து அதாவது விலையேற்றம் அல்லது வரி போடுறதுன்றது ஏழை பேழைகள் மேலே தான் போடணுமா, பணக்காரங்க மேலே போட முடியாதா? ஆலை அதிபர்கள் அப்புறம் பெரிய செல்வந்தர்களுக்கு வரி போட முடியாதா? ஏன் போடக்கூடாது? அதனால் வந்து அதாவது ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், கட்டிங் த கரப்ஷன், லீக்கேஜ் எல்லாம் வந்து அடைக்கிறது, இதன் மூலமாக தேவையான பணம் கிடைக்கும். இப்போ நீங்கள் வரியை உயர்த்திட்டா ஏற்கனவே ஸ்ரீ சிட்டிக்கு போயிட்டு இருக்கான், பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அவங்கள அந்த லூக்ரேட்டிவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டை வச்சுக்க வேண்டிய அவசியமும் இருக்குல்ல. டாக்டர் சுமந்த், நீங்களும் வாங்க. இது வந்து ஒரு அன்பாப்புலர் ஸ்டெப்ஸை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை இது யார் பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்ல இருந்தாலும் இந்த ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குதா? சில கசப்பு மருந்துகளை பொருளாதாரத்தில் அஃப்கோர்ஸ் அவர் சொல்வது போல எல்லா மட்டங்கள்லையும் பார்க்க வேண்டிய நிலை இருக்கா? இல்ல, கசப்பு மருந்துகள் ஒரு அரசாங்கம் எப்போ கொடுக்கணும்னா அது ஆட்சியில வந்த உடனே ஃபர்ஸ்ட் 1.5 இயர்ஸ்ல கொடுக்கறது தான் கசப்பு மருந்து. ஏன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தேர்தல் வர ஆரம்பிச்சிடும், பாராளுமன்ற தேர்தல் வரும், அதுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும், அவங்களுக்கு கால அவகாசம் இருக்காது. நான் ஒரு 2-3 விஷயம் சொல்றேன் ஹரி. நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 66 பைசா ஒவ்வொரு ரூபாய்க்கும் சம்பளத்துக்கும் பென்ஷனுக்கும் போகுது. ஐ கிவ் யூ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டில் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல சுமார் 1,23,000 நபர்கள் இருக்கிறாங்க. அகேன்ஸ்ட் தட் 20,000 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றோம். கர்நாடகாவில் 26,000 பஸ் ஆப்ரேட் பண்றாங்க. மொத்தமா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்ப்ளாயீஸ் 85,000 பேர். ஸோ 6,000 பஸ்ஸஸ் கூடுதலாக ஆப்ரேட் செய்வதற்கு சுமார் 40,000 நபர்கள் குறைவாக வைத்துக்கொண்டு கர்நாடகாவில் ஆப்ரேட் பண்றாங்க. நான் உடனே வந்து இப்போ 40,000 பேர் ஓவர் ஸ்டாஃப்னு நான் சொல்லலை. பட்
ஒவ்வொரு டான்ஜெட்கோக்கு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 1.79% பர் மெகாவாட் பவர் உற்பத்தி. கர்நாடகாவை எடுத்தீங்கன்னா 0.5 எங்க இருக்கு, 1.7 எங்க இருக்கு. சோ ஒவ்வொரு ஏரியாலையும் கவர்மெண்ட் இஸ் ஓவர் ஸ்டாஃப். நீங்க இதுக்கு பேர் தான் ஆங்கிலத்துல எலிஃபென்ட் இன் தி ரூம். இப்ப நாளைக்கு டாக்டர் கவர்மெண்ட் இருக்க கூடாத இருக்க வேண்டாத விஷயங்கள் எல்லாம் கூட வேலை செய்தோம். Where there is better scope for privatization, privatize பண்ணா பெட்டரா இருக்குங்கிற இனங்கள் எல்லாம் கூட தொழிற்சங்கவாதியா மதிவாணன் சார் ரொம்ப வெஹமெண்டா எதிர்ப்பார் நினைக்கிறேன். கவர்மெண்ட் இல்ல, அவங்க அதுதான் சொல்றேன், ஹார்ட் டிசிஷன்ஸ் இதை நோக்கி பயணித்தால் தான் உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் பண்ண முடியும். ஊழலுக்கு தடுத்தா ஒரு 20,000 கோடி 30,000 கோடி வரும், நம்ம வராதுன்னு நான் சொல்லல. பட் ஊழலை மட்டும் மதிவாணன் சார் ஆல்சோ கம் இன். இது இன்னைக்கு தவிர்க்க முடியாததாகுதா இந்த ரீஃபார்ம்? ஏன்னா இன்னைக்கு பிரச்சனையை காட்டியாச்சு. ஊழல் ஒழிப்பு மட்டும் சர்வரோக நிவாரணி இல்லை, அது தேவையான விஷயம், நீங்க சரியா சுட்டி காட்டினீங்க. அது போல சில கசப்பான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்க வேண்டிய தேவையும் இருக்கு நினைக்கிறீங்களா மதிவாணன் சார்? சார், என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இந்த சாராயத்தை ஊத்தி கொடுக்குற தொழிலெலாம் கவர்மெண்ட் செய்ய வேண்டியதில்லை, அதெல்லாம் தனியார் கையில் விடலாம். கொள்முதல் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த டாஸ்மாகில் இந்த இது இருக்கு இல்லையா, அவுட்லெட்டுங்க இருக்கு இல்லையா, கடைகள், இதெல்லாம் தனியார் கையில் விடலாம். இதை எதுக்கு அரசாங்கம் செய்யணும் இந்த வேலையை? அப்படி சில சீரமைப்புகள் தேவைதான். நான் வந்து ஒரே வெகிமெண்ட்டாக ப்ரைவேட்டைசேஷனே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். எல்லாம் அரசாங்கம் தான் பண்ணணும்னு சொல்கிற கொள்கை காலாவதி ஆகிப்போச்சுங்க, நடைமுறைக்கு இன்றைக்கி சாத்தியம் இல்லை. அதனால் டு பிகின் வித் டாஸ்மாக் கடைகளில் இருக்கிற பணியாளர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து தனியார் மயம் பண்ணலாம். அந்த பணியாளர்களுக்கு வேலை உத்தரவாதம் கொடுக்கலாம் தானே. இப்போ மேல் மட்டும் அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கலாம், பட் அது வந்து அந்த லைசன்ஸில் பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்துருக்கோம்ல. அதுவே ஊழலோட ஊற்றா மாறி இருக்கிற மாநிலங்கள் ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா ஏலம் விட்டாங்கன்னா சொன்னா ரெவென்யூ வரும் கவர்மெண்ட்டுக்கு. அது ஒன்றும் ஊழல் வராம பாத்துக்கலாமே. இல்லைங்க, அப்போ ஒரு மாதிரி சோ நைவ். ஊழல் என்பது ஏதோ ஒரு நபர் வந்து நாளையில இருந்து ஊழல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா ஊழலை ஒழிக்கிறோங்கிறது வந்து இது திரைப்படத்துல கூட வராது. திரைப்படத்துக்கே வந்து இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. பட் அந்த ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லாம இருந்தது இல்ல டாக்டர், அது நார்மலைஸ் ஆகி அது எல்லா மட்டத்தையும் டாலரேட் ஆயிடுது. ஒரு நபர் வந்து முதலமைச்சரா இருக்கிறார், அதான் இங்க பாயிண்ட். இல்ல அந்த ஒரு நபர் சுமன் சார், அந்த ஒரு நபர் இங்க முதலமைச்சரா இருக்கிறார், அதான் இங்க முக்கியமான விஷயம். நீங்க அந்த முதல்வன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க சார். இது வந்து ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம் சார், பொதுமக்களும் அதுல இன்வால்வ்டு சார். இப்போ பத்திரப்பதிவு, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ல கார்பரேஷனுக்கோ எம்எம்டிஏக்கோ வந்து அவங்க லஞ்சம் கொடுக்குறாங்கன்னா, நான் வந்து எனக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு நான் 1400 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறேன், அதனாலதான் நான் லஞ்சம் கொடுக்குறேன். புரியுதுங்களா? பொதுமக்களும் இதுல இன்வால்வ்டு. அதனால இது எல்லாமே வந்து ஒரு நபர் நினைத்தால் ஒரே நாளில் ஊழலை ஒழித்து விட முடியும். ஒரு கட்டுப்பாடு எஸ் கட்டாயம் குறைக்கலாம். அண்ட் தமிழ்நாட்டுல கடந்த 5 ஆண்டுகள் பர்டிகுலரா தலைவிரித்து ஓடியது, அது மாற்று கருத்து கிடையாது. கட்டுப்பாடு கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி நிச்சயமாக செய்யலாம், அது வரவேற்கத்தக்கது. ஆனால் நீங்க நெய்வா இதனால வந்து நம்ம பட்ஜெட்டே மாறிடும், நம்ம 2 லட்சம் கோடிங்கிறது 5 லட்சம் கோடி ஆயிரும், அதனால நம்ம எல்லா மக்களுக்கும் எல்லா நம்ம கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றலாங்கிறது பிராக்டிக்கல் கிடையாது. அது நீங்க பொருளாதார வல்லுநர் யாரா இருந்தாலும் நீங்க கூப்பிட்டு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. 2.5 வருஷம் கட்சி வந்து ஆட்சி அமைக்காது, 2.5 வருஷம் கட்சி ஆட்சிக்கு வராது, எதிர்கட்சியா கூட வராது, பிராக்டிக்கல் கிடையாதுன்னு கூட தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அதை நடத்தி காட்டியிருக்காங்க இல்லையா? முதல் தேர்தலிலேயே அவங்க 35% ஓட்டை வாங்கி மக்கள் ஆதரவை பெற்றிருக்காங்க. அதனால நடைமுறை சாத்தியம் இல்லைன்னா சொல்லாதீங்க. ஓகே ராஜகம்பீரன் சார், இதுல ஊழல் ஒழிப்பு அதைத்தான் அவங்க வந்து அதுல வந்து போற லீக்கேஜஸை கட்டுப்படுத்தணுங்கிறாங்க, அது அதோட வால்யூமை சொல்றாங்க. அது ரொம்ப நல்ல நோக்கம் இல்லை, அது நார்மலைஸ் ஆயிருந்தது. கரப்ஷன் இந்த நாட்டில் இன்னமும் கூட வேரியஸ் லெவல்ஸ் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பொறையோடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் அவங்களுக்கு ஒரு சரியான நோக்கம் இருக்கிறதா நீங்க பார்க்கலையா? அது ஊழலினுடைய குறைந்தபட்ச கூட்டாளிகளாக பொதுமக்களை மாற்றி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எல்லாவற்றிலையுமே நமக்கு வந்து இப்போ ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா நமக்கு ஒரு வாரம் கழிச்சு கிடைக்கக்கூடாது, நம்ம உடனே கிடைக்க நம்ம தான் ஆட்களை ரெடி பண்ணுறோம்.
சிறிய இடத்துல இருந்து பெரிய இடம் வரைக்கும் நிலம் வாங்குறதுல இருந்து கொடுக்க போறோம். உடனே டயத்துக்கு வந்தா நம்ம அதாங்க, நம்ம எல்லாவற்றிலையுமே முறைகேட்டுக்கான வாசலை நம்மளே திறந்து வச்சுட்டு வந்து விரித்தவனே மாட்டிக்கொள்ளுகிற விசித்திர வலை மாதிரி நம்மளே வலையை விரிச்சு வச்சு அதில் போய் மாட்டிக்கிட்டு நம்மளே வந்து ஐயோ ஊழலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நமக்கே அந்த அதுல குறைந்தபட்ச பொறுப்பு இருக்கிறது எல்லாருக்குமே அதில் இருக்கு. இவங்க 64% வந்து எல்லாமே அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனுக்கு எல்லாத்துக்கும் செலவாகுதுன்னு எதுக்கு சொல்றாங்க? தனியார் மையத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்கான ஒரு ஒத்திகை நடக்கிறது. அது எப்பொழுதுமே நீங்க ஒன்றை நிறைவேற்றக்கூடாதுன்னு முடிவெடுத்தா நீங்க ஒன்றும் இல்லை, திமுக ஆட்சியிலே உண்டு. இடைநிலை ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடும் போது அன்றைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொன்னாரு? இதே காரணத்தை தான் சொன்னாரு. இந்த 64% கதையை அவரும் சொல்லியிருக்கிறாரு. அதனால நிறைவேற்ற மாட்டார்கள். இவங்களுக்கு இந்த மாதிரி நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் இவர்களுக்கு நடைமுறை சிக்கல் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அதை நிறைவேற்ற முடியாது. தனியார் மையத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் அரசு உட்கார்ந்து செய்ய வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு சில துறைகள், நம்ம சேர்த்து பார்க்கணும் தானே. இன்னொன்னு எஃபிஷியன்ட்டா இல்லாத டேபிள் சேர் எதுக்குங்க அரசு செய்யணும்? டேபிள் சேர் எதுக்குங்க அரசு செய்யணும்? காட்ரேஜ் டேபிள் சேர்லாம் எதுக்கு அரசு செய்யணும்? நியூஸ் பிரிண்ட் எதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணணும்? நியூஸ் பிரிண்ட் அரசு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. அரசு இயங்கவே கூடாதுங்க. நோக்கம் என்ன தெரியுமா? வேண்டாத அரசு வேலையெல்லாம் தூக்கி போட்டு தான் லிபரேட் பண்ணாங்க. அது பலனடிச்சு மதிவாணன் ரொம்ப தெளிவா சொன்னார் பத்தியலா. டாஸ்மார்க் வந்து தனியார் ஏற்கனவே தனியார்ட்ட தானே இருந்துச்சு. ஜெயலலிதா காலத்துல தானே அது அரசு மாற்றப்பட்டுச்சு. பிரச்சனை எவ்வளவு பெரிய சமூக விரோதிகளை உற்பத்தி செய்யற இடமா இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு மது கடைகளையும் 10 கடை வச்சிருப்பான். 10 ரவுடிகளை உருவாக்குவாங்க. எத்தனை ஆணவ கொலைகளுக்கு மட்டும் என்ன இருக்குங்க. இப்ப அப்ப இன்னும் மோசமா இருந்துச்சு. அதனாலதான் ஜெயலலிதா அவர்களை அரசுடைமை ஆக்குனாங்க டாஸ்மார்க்க. நீங்க இப்ப பாருங்க, பல ஆயிரம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க டாஸ்மார்க்ல, பூராத்தையும் பிரைவேட் ஆக்குங்கிறாங்க. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, தனியார் மையத்தை இவங்களுடைய ஆட்சியினுடைய இயலாமையை இவங்க வந்து சரி கட்ட முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போய் அதை பூரா தனியார் மயம் ஆக்குறதுக்கு இவங்க நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நோக்கம் கிரவுண்ட் செட் பண்றாங்கங்கறாரு. இன்னொன்னு தனியார் மயத்தை வந்து நோக்கி அதை போறாங்க இல்ல. அது அதாவது எதை தனியார் செய்யணும், எதை அரசாங்கம் செய்யணும்ங்கிறது இருக்கு. நீங்க டாஸ்மாக் வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இல்லை. நீங்கள் என்ன, அது ஒரு உரிமை மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் இன்றைக்கு ஒரு மாணவர்களோ அல்லது இளைஞர்களோ அதிகபட்சமாக போகும்போது அரசாங்கமே விற்குதுன்னா நீங்கள் எப்படி அதை மதுவிலக்குத்துறைன்னு அரசாங்கம் சார் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வந்து அரசுக்கு ஒரு லார்ஜஸ்ட் சோர்ஸ், ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சோர்ஸ் இருக்கலாம். அது இல்ல இன்னைக்கு நினைச்சா கூட உடனே அதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சுன்னா வருமானத்தை நீங்க கண்டிப்பாக தனியாரிடம் இருந்தா கூட நீங்க வாங்கலாம். என் வீட்டுல நான் சாராயம் காய்ச்சனா அது கள்ள சாராயம், கவர்மெண்ட் காய்ச்சனா நல்ல சாராயம். ஆமா, பெர்மிஷன் வாங்கி அரசாங்கம் வந்து எனக்கு தெரிந்து பர்சனலாக நான் வந்து எதிர்பார்க்கிறது, அரசாங்கம் டாஸ்மாகை நடத்தக்கூடாது. நீங்க டாஸ்மாக் மதுவிலக்குத்துறைன்னு வச்சுக்கிட்டு டாஸ்மாக்கையும் நடத்துறது ஒரு பெரிய முரண் இல்லையா? எப்படி சொல்ற மாதிரி இது எதனால வந்துச்சுன்னு பார்க்கணும்ல. இல்ல எதனால் எப்படிங்கிறது அதுல உள்ள நீங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணணுமே தவிர, அரசாங்கம் ஒரு தனியார் நடத்துறதுனால ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணணுமே தவிர நானே நடத்துறேன்னு அதை எப்படி எடுக்க? நமக்கு இதன் மூலமா கிடைச்ச படிப்பினை இது அப்படிங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். ஒன்று இல்ல, ஒரு பக்கம் வந்து அவர் சொல்வது போல தனியார் மயத்தை நோக்கி போறாங்கன்னு சில இனங்கள்ல அதை தவிர்க்க முடியாது. நீங்க ரிஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சா சில விஷயங்களை பண்ணிதான் ஆகணும். ஒன்று. இரண்டாவது, நீங்க கடந்த ஆட்சியில கூட பொலிட்டிகல் வில் இருக்கா? அதுக்கான பொலிட்டிகல் ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கிறது. பொலிட்டிகல் வில் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. இளைஞர்கள் நாளைக்கு ஒரு விஷயத்தை இன்னைக்கு இவ்வளோ டயரா இருக்கு அப்படின்னா நிறைய கசப்புகள் எடுக்கணும். நீங்க கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகளோ இந்த ஆட்சி நம்பி இருக்கிற சப்போர்ட் கொடுத்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்டோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ இந்த ரிஃபார்ம் பாதைக்கு எடுத்துப்பாங்க. ரெண்டாவது எந்த ரிஃபார்ம்ஸ் நீங்க ஏங்க டாஸ்மாக தனியார் கொடுக்கறத வந்து கம்யூனிஸ்ட் எதிர்க்க போறாங்களா? என்னங்க நீங்க, அதாவது வேற ஏதாவது நீங்க ஒரு எடுத்தீங்கன்னா எதிர்க்கிறது வேற. மின்வாரியத்திலயோ இல்ல டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்லயோ பொறையோடு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்க்கணும்னா பெரிய கசப்பு மருந்துகள் தேவைப்படுது. கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ திமுக ஆட்சியில் அவங்க ஆதரவு இல்லாத போது எதிர்த்தவங்க சில விஷயங்கள் ஒரு கன்சென்சஸ் கொண்டு வந்து பண்ண முடியும். இன்னொன்று, அவர் இவர் சொன்னதுல ஒரு இதை ஏத்துக்கிறேன். என்னன்னா, இவர்களுடைய
தேர்தல் அறிக்கையை பார்த்து அவர்களெல்லாம் இதெல்லாம் செய்வார்கள் மட்டும் அவங்க ஓட்டு போடலைங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அந்த தாய்மாமன் சீர் இந்த விஷயங்கள்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் தள்ளி வைக்கலாம். என்னை பொறுத்தவரை அது வந்து ஒரு எசென்சியல் ஒரு விஷயமா நான் நினைக்கல. ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்கள் வந்து ஆட்சியை கொண்டு வந்தது வந்து தாவிகாவுடைய தேர்தல் அறிக்கையா விஜயோடைய வீச்சா அப்படின்னா நம்ம விஜயோடைய வீச்சு தான். கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, ஒரு இளைஞர்கள்லாம் எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, ஊழல் இல்லாத அரசாங்கம், இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் தான் மக்கள் தெரியாம தானே ஓட்டு போட்டுருக்காங்க. இன்னொன்னு எவ்வளவு வாக்குறுதி எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. இப்ப கூட நீங்க மின்வெட்டு இருக்கு. இன்றைக்கு நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காம இருக்காங்களா, ஏதாவது பண்ணாம இருக்காங்களா? ஏற்கனவே 50,000 ரூபாய் வரைக்கும் உள்ள விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னதை இப்போ 75,000 இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக சில இது செஞ்சு அவர்கள் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க. எந்த விதத்திலையும் அதனால அதை நிறுத்தினாங்க அப்படிங்கிறது கிடையாது. அவர்கள் சொன்ன மாதிரி வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இது இருக்கு. இதில் எப்படி நாங்கள் ரிஃபார்ம் பண்ண போகிறோங்கிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து வெற்று அறிக்கை கிடையாது. நீங்கள் மின் வாரியத்திலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு 15,000 பேர் இன்றைக்கி புதுசாக மின் வாரியத்தில் தொழிலாளர்களை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2,233 துணை மின் நிலையங்கள் 15,000 கோடியில் இன்றைக்கி புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. செலவினம் இருந்தால் கூட அதையும் எதை சரி செய்யணுமோ அதற்காக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதனால நான் சஞ்சீவிட்ட விரிவா போகணும்னு நினைக்கிறேன். டாக்டர் ரொம்ப சுருக்கமா, கீப் இட் வெரி ஷார்ட். இல்ல ரொம்ப சுருக்கமா, இந்த மின்வாரியத்துல நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு வாட்டி பேசியிருக்கோம். ஒரு கம்ப்ளீட் இம்பேலன்ஸ் இருக்கிறது. அதாவது அடித்தளத்துல ஃபீல்டு ஸ்டாஃப் சிவியர் ஷார்டேஜ், சீனியர் அண்ட் மேனேஜரியல் ஸ்டாஃப் டபுள் எவ்வளவு இருக்கணுமோ அதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அதிகமா இருக்கு. சோ நீங்க இங்க ரெக்ரூட் பண்றது அவசியம். ஆனால் அவர்கள் என்ன பண்ண போறீங்க? ஓகே, பாயிண்ட் டேக்கன். சஞ்சீவ், இப்போ இது ஒரு டயக்னோசிஸ் தான், இது வந்து ஒரு டயர் பிக்சர் தான் கொடுக்குது. ஆனால் இதோடைய தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கசப்பு மருந்துகள், அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். அதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் வில்லோ, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸோ, ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்டோ இந்த சூழல்ல இருக்கா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 60 years ஒரு சிஸ்டம் இருந்தது இல்லையா? இப்ப அதுல இருந்து சில மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த டெண்டர்ஸ் சேஞ்ச் பண்றது, கிரவுண்ட் லெவல்ல சிறிய மாற்றங்கள் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பண்ணும்போது ஒரு ஃபவுண்டேஷனே மாறும்போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ பண்ணும்போது அதுக்கான விலையும் கொடுக்க வேண்டியது இருக்கும் அரசாங்கம். ஏன்னா சும்மா கிடையாது, அதற்கான விஷயங்களையும் அதற்கான விலையும் கொடுக்க வேண்டியது இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்த ப்ராமிசஸ் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது இல்லையா? ஏன்னா நீங்க பிஜேபி மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 6 மாசம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா லாட்லி பஹன் ஸ்கீம் அறிவிப்பாங்க. மகாராஷ்டிராலையும் சரி மத்திய பிரதேஷ்லயும் சரி லாஸ்ட் 6 மாசம் முன்னாடி அறிவிச்சு அந்த ஸ்கீமை கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா அந்த பணத்தை கொடுத்து கடைசியில they won the election 2 ஸ்டேட்லயும். சோ அந்த மாதிரி ஒரு மாடலை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா டைரக்டா இந்த டிபிடி ஸ்கீம்ஸோ அல்லது பினான்சியலா உங்களுக்கு போர்டர் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இல்லாம அதை வேற ஏதாவது பண்ணுவாங்க. அதிகபட்சமான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வரதோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறது, இது போன்ற விஷயங்களை பண்ணிட்டு நாங்க அதை பண்ணல ஆனா அதுக்கு பதில் இதை பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆப்போசிட் சைடுல திமுக அதிமுக போன்ற கட்சிகள் கண்டிப்பா அதை கேட்பாங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்ட்டு. ஆனா மக்களே அதை அக்செப்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பாப்போம். வெரி டஃப் ரோட் அஹெட், வெரி சேலஞ்சிங் ரோட் அஹெட் அப்படிங்கறத மறுப்பது இல்லை. எப்படி அதை பேலன்ஸ் பண்ண போறாங்க, சமாளிக்க போறாங்கிறத பார்க்கலாம். அதோடைய அரசியல் விளைவுகளையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வர்ற காலத்திலேருந்தே இடைத்தேர்தல்கள்லேருந்து நிறைய அரசியல் சூழலும் இருக்கு. அதற்கு மத்தியில் எதெல்லாம் சாத்தியங்கிறத நம்ம பார்க்கணும். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.